வணக்கம் நண்பர்களே. நாட்டில் பொது தேர்தல் கிட்டத்தட்ட அதனுடைய இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இன்னும் 2 கட்ட தேர்தல்கள் பாக்கி இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கூட எல்லோருக்கும் ஒரு கணிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 வாரங்களில் யார் புதிய அரசை அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் வேற ஒரு பேச்சு கிளம்பியிருக்கு. அதாவது இந்த தேர்தல் முடிஞ்சு இன்னும் தேர்தல் முடிவு கூட அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதற்குள் அடுத்த தேர்தல், அதாவது 2026இல் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்குமா, தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறப் போகின்றன அப்படிங்கிற பேச்சுகள் ஆரம்பிச்சிருச்சு. அது எதனாலன்னா, நடிகர் விஜய் அவர் தனது புதிய அரசியல் கட்சியை சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவித்தார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், தமிழக வெற்றி கழகம்ட்டு. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறத அவர் அறிவிச்சிட்டார். சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏன்னா இந்த இலவச சட்ட உதவிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு ஏழை குடிமகனுக்கும் தேவை. பிரச்சனைக்குரிய அத்தனை பேருக்குமே இந்த இலவச சட்ட உதவிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதனால் இது ஒரு நல்ல நகர்வு அப்படின்னு எல்லோரும் பார்க்குற நேரத்தில் விஜய் அடுத்தடுத்து அவருடைய அரசியல் நகர்வை அவர் ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த படம் கோட் படம் முடியுது. அடுத்த படத்தை அவர் இன்னும் அறிவிக்கலை. அறிவிப்பதற்கு ஒரு டைம் அவர் வச்சுருக்காரு. அதன் தொடர்ச்சியாக அவருடைய கட்சி என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க போகுது, தனித்து போட்டியிட போதா அல்லது கூட யாரையாவது இணைத்து கொண்டு, அல்லது இங்கு அனுபவம் உள்ள இந்த களத்தில் ஏற்கனவே ரொம்ப அனுபவம் உள்ள அரசியல் கட்சிகள் யாருடனாவது இணைந்து பயணிக்க போகுதா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு விவாதமாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள் சீமானுடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது, சீமானுடன் இணைந்து தனது அரசியலை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பலரும் பேசக்கூடியது. ஏன்னா இது தேர்தலுக்கு முன்பே, பொது தேர்தலுக்கு முன்பே இதை பேசினார்கள். விஜய் தன்னுடைய வெற்றி கழகத்தை அறிவித்த போதே அவர் சீமானோடு கைகோர்க்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சீமானுக்கும் விஜய்க்குமான உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இந்த இருவரும் அரசியலில் சேருவாங்களா, இணைந்து பயணிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சீமானுக்கும் விஜய்க்குமான உறவு எப்படி இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், சீமானும் விஜயும் இணைந்து ஒரு படம் பண்ணுறதா ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. இந்த படத்தை கலைப்புலி தானு அவர்கள் தயாரிக்கிறதாகவும் அதை சீமான் இயக்குவதாகவும், படத்துக்கு பெயர் பகலவன் அப்படின்னு சொல்லிட்டும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியாச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு 10 ஆண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு பல மாதங்கள் அது தொடர்பாக வேறு அடுத்த நகர்வே இல்லாமல் அப்படியே அந்த பேச்சோடையே அறிவிப்போடையே அந்த படம் நின்றுக்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் விஜய் அடுத்த படத்துக்கு போயிட்டார். இந்த படத்துக்கு கொடுத்த கால் ஷீட்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்னொரு படத்துக்கு கொடுத்துட்டாரு. இந்த படம் அப்படியே நின்றுடுச்சு. இதனால் விஜய் மீது சீமானுக்கு கடும் வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் உண்மையில் ஒரு அதிசயம்தான், சீமானுக்கு விஜய் மீது எந்த கோபமும் வரவே இல்லை. இந்த படம் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக ஒரு வருத்தம் சீமானுக்கு இருந்தாலும் விஜய் மீது அதை கோபமாக அவர் மாற்றிக்கவே இல்லை. அன்று தொடங்கி இன்று வரைக்கும் என் தம்பி விஜய் அப்படின்னு தான் பாசத்தோடு அவர் எல்லா இடத்துலையும் குறிப்பிடுறார். ஏதாவது ஒரு மனத்தாங்கல் அப்படின்னா கூட அதை அவர் வெளிப்படுத்தாமல், விஜயை எல்லா இடத்திலும் விட்டு கொடுக்காமல் அவருக்கு ஆதரவாகவே இந்த அரசியல் களத்தில் அவர் நிற்கிறார். அதுபோலத்தான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன போதும் சரி, இல்லை அதுக்கு முன்பே அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு சொல்லி கிசுகிசுக்கப்பட்ட போதும் சரி, சீமான் அதை பாசிட்டிவாக நேர்மறையாக வரவேற்கத்தான் செஞ்சார். என் தம்பி விஜய் அரசியலுக்கு வரட்டும், அரசியல் மாற்றம் நடக்கணும் அப்படின்னு தான் சீமானம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த படம் நடக்காதனால ஏற்பட்ட கோபம் எதுவுமே இருவருக்கு இடையிலும் இல்லை. இப்போது வரை இருவருக்குமான உறவு ரொம்ப நட்பாகவே போய்கிட்டு இருக்கு. அதாவது எதிர்காலத்தில் விஜயோடு இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சீமான் கிட்ட கேட்கும்போது அவர் ரொம்ப ஒரு இணக்கமான பதிலை தான் கொடுத்தார். ஏன்னா சீமான் களத்தில் சீனியர், பல தேர்தல்களை பார்த்துட்டார்.
2009லிருந்து இப்போ வரைக்கும் பல தேர்தல்களை அவருடைய கட்சி சந்திச்சிருச்சு. அவர் ஒரு அனுபவசாலியான வசீகரமிக்க ஒரு தலைவராக வந்து பார்க்கப்படுறார். ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரது பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. அதனால் விஜய் தன்னிடம் வந்தால், தன்னை தேடி கூட்டணி அப்படின்னு வந்தால் அதற்கு வந்து அதை பரிசீலிக்க அல்லது அவருடன் இணைந்து பயணிக்க தயாராக இருப்பதாகத்தான் சீமான் பலமுறை சொல்லியிருக்கார். குறிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவரிடம் அடுத்த 2026 தேர்தலிலும் தனித்து தான் நிற்க போகிறீங்களா, அல்லது ஏதாவது கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா, விஜய் கூட சேருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது எந்த வாய்ப்பையும் வந்து எந்த ஒரு நெகட்டிவான பதிலையும் வந்து அவர் சொல்லலை. அதற்கெல்லாம் வாய்ப்பு இருப்பதாகவே அவர் வந்து சொல்லியிருக்கார். அப்படின்னா அடுத்து வருகிற 2026 தேர்தலில் விஜய், சீமான் இந்த இருவரும் இணைந்து களம் காணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை வந்தால் என்ன நடக்கும்? உண்மையிலேயே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஏன்னா விஜய் இன்னும் வந்து அரசியலுக்கு முழுசாக வரல. அவர் கட்சியை வந்து இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. களப்பணி எதுவுமே செய்யலை. இருந்தும் கூட அவரது கட்சிக்கு கணிசமான ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் இருப்பதாக உளவுத்துறை அறிக்கை வந்து சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. 9லேருந்து 10% வரைக்கும் வந்து அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து அது 15% வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 10%ன்றதே மிகப்பெரிய விஷயந்தான். ஏன்னா அரசியல் களத்தில் புதுசாக வந்த யாருக்குமே வந்து எடுப்பில் 10% கிடைச்சிடல, எம்ஜிஆரை தவிர. அதன் பிறகு விஜயகாந்துக்கு தான் ஓரளவுக்கு கிடைச்சிது. அது கூட 2வது முறை தேர்தல் நிற்கும் போது அவருக்கு 10% கிடைச்சிது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் களத்துக்கே அவர் வரல. ஒருவேளை முதல் முறையாக களத்தில் இறங்கினால் அவருக்கு 10% வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா சீமானுக்கு ஏற்கனவே களத்தில் வந்து 5லேருந்து 6% வாக்குகள் இருக்குது. இந்த இருவரும் இணைந்து களத்தில் நிற்கும்போது இந்த வாக்கு சதவீதம் இன்னும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இரண்டும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 20% வரும். மேற்கொண்டு 4-5% வாக்குகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வாக்கு வங்கி இவங்களுக்குன்னு ஏற்பட்டுச்சுன்னா தமிழகத்தில் நிச்சயமாக அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இருவரும் கரம் கோர்த்து அரசியலில் பயணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பலரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசியலில் வந்து எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். யாருமே இங்கே நிரந்தர எதிரியோ நண்பனோ கிடையாது. எந்த கொள்கையும் இங்கே நிரந்தரமானதில்லை, மாற்றத்துக்கு உள்ளாகாததே இல்லை. அப்படி பார்க்கும்போது நாம் எந்த வாய்ப்பும் இருக்காது அப்படின்னு மறுக்க முடியாது. இந்த இருவரும் இணைந்து களத்தில் இறங்கினால் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காத்திருப்போம்.